பிகினராக இருக்கும்போது எனக்கு ரன்னிங்னால நிறைய இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. அண்ட் ஒவ்வொரு இன்ஜுரிலையும் நான் ஒவ்வொரு லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 5 ரூலை வந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த 5 ரூலை தான் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறேன். நம்பர் 1, 80-20 ரூல். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓடுறீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஸ்லோவாக ஈஸி ரன் தான் பண்ணணும். 20 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் வந்து த்ரெஷோல்ட் ரன், டெம்போ ரன், குவாலிட்டி ரன்ஸ் பண்ணணும். நம்பர் 2, வீக்லி மைலேஜ். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு 5 to 10% மட்டும்தான் உங்களோட மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோட் அண்ட் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகிடும் அண்ட் இன்ஜுரி நடக்கும். நம்பர் 3, ஷூஸ். நான் வந்து ஷூஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் ரன்னிங்கை சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஷூவில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே இல்லை. பிகாஸ் ஒரு தப்பான ஷூ போட்டிங்க அப்படின்னா இன்ஜுரிஸ் வரும். நம்பர் 4, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நீங்கள் எவ்வளோ சூப்பராக வேணால் ஓடலாம், ஆனால் அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா உங்கள் லெக்கில் வந்து நிறைய இன்ஜுரிஸ் நடக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்பர் 5, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஸ்லீப் அண்ட் ரிகவரி. நீங்கள் ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணலாம், பட் ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ரிகவரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ஜுரிஸ் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு 7 to 8 hours அட்லீஸ்ட் நல்லா தூங்குங்க. ஸோ இந்த 5 ரூல் தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள்.